ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வலிமை ஐஎஸ் அகாடமி. போன வீடியோவில் சேஃப்டி இன் ஃபேக்ட்ரிஸ், அதாவது ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பார்ட்டான சேஃப்டி இன் ஃபேக்ட்ரிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். எக்ஸசிவ் வெயிட். இது வந்து யூஸ்வலாக எப்போவுமே ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற ஒரு விஷயம் தான். என்னென்னா, எக்ஸசிவ் வெயிட் வந்து ஒரு நபரோட சக்திக்கு மீறி வெயிட்டை வந்து தூக்க விடுவாங்கல்ல, படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு கவர்மெண்ட்டே ப்ராப்பராக எந்தெந்த வயசு உள்ளவங்க எவ்வளோ அளவு தூக்கலாம், எவ்வளோ அளவு எடை தூக்கலாம், கேரி பண்ணலாம் அப்படின்றத வந்து கவர்மெண்ட்டே வந்துட்டு சொல்லலாம் அப்படின்றது செக்ஷன் 34 சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆண்கள்னா 50 கிலோ மேக்சிமம், பெண்கள் மேக்சிமம் 30 கிலோ தான் வந்துட்டு கேரி பண்ணணும். இளம் வாலிபர்கள் 30 கிலோ, இளம் பெண்கள் வந்து 20 கிலோ, சிறுவனாக இருந்துச்சுன்னா மேக்சிமம் 16 kg, சிறுமியாக இருந்துச்சுன்னா மேக்சிமம் 13 kg தான் வந்துட்டு தூக்கணும். அதுக்கு மேலே அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஐஸ். ஆமாம், இந்த மாதிரி வெல்டிங் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் இந்த பிக்சரில் கொடுத்துருக்குற மாதிரி பாருங்கள். இங்கே வந்து கண்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கண்ணை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அவங்களுக்கு ஐ ஷீல்டு பண்ணுற மாதிரி ஸ்க்ரீனோ இல்லை கிளாஸஸோ வந்து கொடுக்கணும். இது வந்து செக்ஷன் 35 சொல்லியிருக்காங்க. அடுத்து டேஞ்சரஸ் ஃபியூம்ஸ். சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் லைன் போகும். அந்த பைப் லைனில் கேஸஸ் கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னா, அங்கே போய் ஏதாவது ஃபால்ட்டு சரி பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுறப்போ அந்த சேம்பருக்குள்ளே எல்லா கேஸும் வெளியேற்றி இருக்கணும். அபாயகரமாக அதில் எந்த புகையும் இல்லை, அதுக்குள்ளே ஆள் போகலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதுக்குள்ளேயே நம்ம ஒரு நபரை அனுமதிக்கணும் ஒரு ஃபேக்ட்ரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்படி போகிறவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரீதிங் அப்பேரட்டஸ், சுவாசிப்பதற்கு உதவும் உபகரணத்தை கொடுத்துருக்கணும். அந்த உபகரணத்தை கயிற்றுல கட்டி வெளியிலேருந்து ஒருத்தர் அதை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு மெஷர்ஸ் எடுத்தாதான் இந்த மாதிரியான சேம்பருக்குள்ளே ஒருத்தவங்கள அனுமதிக்கணும். ஏன்னா இது ரொம்ப டேஞ்சர் இல்லை. ஸோ வெளியிலேருந்து அங்கே ப்ரெஷர் வேரி ஆகும், ஏர் வேரி ஆகும், ஏரோட கான்ஸ்டிடியூன்ஸ் வேரி ஆகும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி ப்ராப்பரான மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அந்த சேம்பருக்குள்ள ஒருத்தர் வந்து பிரவேசிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி தொழிற்சாலையில் ப்ரீதிங் அப்பேரட்டஸ் வந்து வச்சிருக்கணும். பெல்ட்டு, கயிறு, மயக்க மீட்பு சாதனங்கள் இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக வச்சிருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். செக்ஷன் 36 சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாயுக்கள் நிறைஞ்ச ஃபேக்ட்ரிஸ் ஆயிருந்துச்சுன்னா அங்கே என்ன லைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, போர்ட்டபிள் எலக்ட்ரிக் லைட். அந்த சேம்பருக்குள்ளே போகிறப்போ போர்ட்டபிள் எலக்ட்ரிக் லைட் தான் கொண்டு போகணும். அந்த லைட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 24 வோல்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது செக்ஷன் 36A சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், கேஸஸ், இந்த மாதிரி தீப்பிடிக்கக்கூடிய அல்லது வெடிக்கக்கூடிய தூசு வாயு இந்த மாதிரி இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த இயந்திரத்தை நிறுத்துறதுக்கான ப்ராப்பர் மெஷர்ஸ் வந்து எடுத்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தீ விபத்து தடுப்புகள், ப்ரிகாஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபயர். இந்த எக்ஸிட் டோர் வந்து எல்லாரும் பார்த்துருப்போம், பஸ்ஸில் கூட இருக்கும். அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எல்லா இடத்துலையுமே இது வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து ப்ராப்பராக திறந்து வச்சுருக்கணும். அதாவது உள்பக்கம் இருந்து ஒருத்தவங்க திறக்கிறாங்க அப்படின்னா அது திறக்கிற நிலையில் எப்போவுமே இருக்கணும், பூட்டி வச்சுருக்கக்கூடாது. எல்லாருக்கும் புரிகிற மொழியில் வலி சிகப்பு கலரில் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு அலாரம், இப்போ ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபயர் அலாரம் இருக்கும்ல, அந்த அலாரம் வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அறிவிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு அலாரம் இருக்கணும். அண்ட் எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் தீ விபத்து ஏதோ ஒரு விபத்து வந்துருச்சுன்னா அதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கணுன்ற பயிற்சியும் அளிச்சிருக்கணும். அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங். ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கோட போற வழி ஆர் அந்த பில்டிங்க்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பழுதடைந்த கட்டடம் அந்த மாதிரி இருக்கு, அங்க வந்து ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குற நிலைமை அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அவாய்ட் பண்ணிட்டு அதை வந்து சரி பண்ணதுக்கப்புறம், அந்த பழுதை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே வேலை செய்ய அனுமதிக்கணும் அப்படின்றத செக்ஷன் 39 and 40 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், பாதுகாப்பு அதிகாரிகள் 1000 பேருக்கு மேலே ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒருத்தரை வந்து நியமிப்பாங்க. அவர் தான் வந்துட்டு அந்த ஹோல் சேஃப்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பார்.
இது செக்ஷன் 40B மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஹசார்டஸ் ப்ராசஸ். ஒரு ஃபேக்ட்ரியோட மேனுஃபேக்சரிங்கில் ஏதாவது ஹசார்டஸான ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா அங்கே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.